தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். நாம் கர்ப்பத்தில் இருக்கும்போது எப்படி இருந்தோம் என்று சிந்தித்து பாருங்கள். நாம் கர்ப்பத்தில் இருக்கும்போது அதில் இருக்கும் சிறுநீர் நமது மலம், அதில் கிடந்துதான் வாழ்ந்தோம். நமது மலத்திலே கிடந்தோம், நமது சிறுநீரிலே கிடந்தோம். அதனுள்ளே இருந்து தான் நாம் அங்கிருந்து பிறந்து வந்தோம். நாரும் சகதியில் உள்ள நம்மை வெளிவந்த பின்பு இறைவன் எப்படி வைத்துள்ளான் சுத்தமாக என்று எண்ணி பாருங்கள். மனதை தூய்மையாக வைத்து கொண்டால் போதும், மற்றதை அவன் பார்த்து கொள்வான். தூய்மை என்றால் எண்ணம் என்ற கரைபடியாமல் வெண்மையாக இருப்பதுதான் தூய்மை. காட்டில் புலி உருமினாலும் சிங்கம் கர்ஜித்தாலும் காற்றுக்கு ஒன்றும் ஆக போவதில்லை. காட்டுக்கு ஏதாவது ஆகுதா? சிங்கம் உருமுது, புலி உருமுதுன்னா காட்டுக்கு ஏதாவது ஆக போகுதா? ஒன்றும் ஆக போகாது. நீங்கள் இந்த உலகத்தில் பேசும் வீண் பேச்சுகளும் அப்படித்தான். நீங்கள் பேசுவதால் இங்கு ஒன்றும் நடக்கப் போவதில்லை. மௌனமாக இருந்து உயிரை பற்றுங்கள். சிறு ஒளியை முதலில் உண்டாக்குங்கள், பிறகு அது பேரொளியாக மாறும். அது நமது தேகத்திலேயே உணரலாம். சிறு பல்ப் எரிந்தால் உஷ்ணம் இருக்காது. பெரிய பல்ப் ஆக ஆக உஷ்ணம் அதிகரித்து கொண்டே போகும். அதுபோல் நமது தேகத்தில் ஒளி அலைகள் பெருக பெருக தேகத்தில் உஷ்ண சக்தி பெருகி கொண்டே போகும். இந்த அக்னி அலைகள் தான் ஞானிகளிடம் சென்றவுடன் நமக்கு கேட்காமலே எல்லாம் கிடைத்துவிடும். சூரியனிடம் நாம் சென்று எதையாவது கேட்குறோமா? எதையும் கேட்பதில்லை. ஆனால் அந்த சக்தியை நம்மை கேட்காமலே உட்புகுந்து விடும். விவேக சூடாமணியில் ஆதிசங்கரர் 16 சொல்கிறார் பாருங்கள். மூடன் உடலை நான் என்று எண்ணிக்கிறான். சாஸ்திரங்களை படித்தவன் உடலில் உறையும் ஜீவனே நான் என்று எண்ணுகிறான். விஞ்ஞானி தெளிவு பெற்ற மகான் சத்தியமான ஆத்மாவில் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று எண்ணுகிறார். அப்போ மூடன் என்ன நினைக்கிறாரு? உடல் தான் நான் நினைக்கிறாரு. ஆனால் உடல் நீங்கள் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்பே நீங்கள் கிடையாது. இது வெறும் மாமிச உடல். இதில் ஒன்றுமே கிடையாது. அப்புறம் எப்படி நீங்களாக ஆவீங்க? சிந்தித்து பாருங்கள். நினைவை நீக்கி நோக்கிடின் நிமல சுரூபம் தோன்றிடும். ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. நினைவுன்னு என்ன? சிந்தனையற்று நீங்கள் இருந்து விட்டால் நிமல சுரூபம் பிரம்மம் உடனே உங்களிடம் தோன்றிவிடும் அப்படிங்கிறார். கந்தர அலங்காரத்தில் அவர் சொல்கிறத பாருங்கள். கந்தர அலங்காரத்தில் 45 சொல்கிறத பாருங்கள். யார்? ஒரு பூதரும் அறியாத தனி வீட்டில் உரை உணர்வற்று இரு பூத வீட்டில் இராமல் என்றான். எப்படி சொல்கிறார் பாருங்க கந்தர அலங்காரத்தில். ஒரு பூதரும் அறியாத தனி வீடு எது? ஒரு பூதர்னு என்ன? பஞ்சபூதம் அறியாத தனி வீடு எது? பிரம்மம். அப்போ அதில் உரை உணர்வற்று இரு. அந்த பிரம்மத்திலே இருந்து கொண்டு உணர்வற்று இரு பூத வீட்டில் இராமல் என்றான். பூத வீட்டில் இருக்காத அப்படிங்கிறார். பூத வீட்டில்னா என்னது? பஞ்சபூதமான இந்த தேகத்தில் நீ இருக்காது. இந்த தேகத்தை விட்டு விட்டு ஒரு பூதரும் அறியாத அந்த தனி வீட்டில் இருக்கணுமா? பிரம்மம் என்ற வீட்டில் நீ இரு அப்படிங்கிறார். பஞ்சபூத உபாதைகளை விட்டு உணர்வில்லாமல் இது நமது தேகம் இல்லை என்று உணர்வற்று இரு என்று கூறுகிறார். பிணத்திற்கு அலங்காரம் செய்து பின் ஊர் சுற்றி இடுகாட்டில் இடுவது போல உங்கள் பிண தேகத்துக்கு அலங்காரம் செய்து ஊர் சுற்றாதீர்கள். காலம் சிறிதே உள்ளது. யோகத்தின் மூலமாக ஞானத்தை அடைந்து பிறவாநிலை எய்த வருவீர். விவேக சூடாமணி 159 என்ன சொல்கிறாரு பாருங்க. நான் என்ற அகங்காரத்தோடு தோல், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, வித்து ஆகியவற்றை செயல்படுத்துபவன் மூடனாவான். ஆராயும் குணமுடையவன் வேறுபட்ட பரமாத்ம வடிவுடைய தனது நிஜஸ்வரூபத்தை, அதாவது சூட்சும சரீரத்தை அறிகிறான். எப்படி சொல்கிற பார்த்தீங்களா? நான் என்ற அகங்காரத்தோடு, இந்த உடம்பு நான் தான் அப்படிங்கிற அகங்காரத்தோடு இந்த தோல், மாமிசம், கொழுப்பெல்லாம் நான் தான் சொல்கிறவன் மூடன் அப்படின்னு சொல்கிறார். கந்தர அலங்காரத்தில் 19 சொல்கிறாரு பாருங்கள். நின்னை உணர்ந்து எல்லாம் ஒடுங்கிய நிர்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பு. எப்படி சொல்கிற பாருங்கள். நின்னை உணர்ந்துன்னா என்ன? பிரம்மத்தை உணர்ந்து எல்லாம் ஒடுங்கியன்னா பஞ்சபூதமும் ஒடுங்கிய நிர்குணம், எந்த குணமும் இல்லாதவனாக ஆகிவிட்டேன். நான் என்னை மறந்திருந்தேன், என்னையே மறந்துட்டேங்கிறார். அந்த உடம்பை நான் மறந்து விட்டேன், இறந்தே விட்டது இவ்வுடம்புங்கிறார். இந்த உடம்பு செத்தே போச்சு அப்படிங்கிறார் திருப்புகழில். 600 கூறுவதை கவனிங்கள். காவி உடுத்தும் தாழ் சடை வைத்தும் காடுகள் புக்கும் தடுமாறி காய்கனி தூய்த்தும் காய உறுத்தும் காசினி முற்றும் தெரியாதே. காவி உடிக்கிறதுனாலையோ ஜடை வைக்கிறதுனாலையோ காட்டுக்குள்ளே போகிறதுனாலையோ காய்கனிகளை சாப்பிட்டுட்டு உட்கார்றதுனாலையோ நீ காசிக்கே போனாலும் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது. ஜீவன் ஒடுக்கம் பூத ஒடுக்கம் தேர உதிக்கும் பரஞான தீப விளக்கம் காண எனக்குள் சீதள பத்மம் தருமாயே அப்படிங்கிறார் பாருங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? சீவன் ஒடுக்கம், நம்மளுடைய பஞ்சபூதத்தை ஒடுக்கணும். பூத ஒடுக்கம்,
தேர உதிக்கும் பரஞான தீபம். இதெல்லாம் ஒடுக்குனீங்கன்னா அந்த பரஞான தீபம், அந்த ஜோதி உங்களுக்கு உதிக்கும் அப்படிங்கிறார். பஞ்சபூத இச்சைகளை ஒழிக்க வேண்டும், சிரசில் ஞான தீபம் ஏற்ற வேண்டும், இவையே ஞானம் உதிக்க வழி செய்யும். இந்த பஞ்சபூத தன்மைகளை நீங்கள் ஒடுக்காமல் சூட்சும சரீரத்தை நீங்கள் அறிய முடியாது. உங்கள் உடம்புக்கு நீங்களே பகை. இந்த ஐந்தும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. உங்களை கொல்லும் உடம்புக்குத்தான் நீங்கள் உணவு கொடுத்து ஆடை அலங்காரம் செய்து அறியாமல் இருக்கிறீர்கள். விழித்து கொண்டு செயல்படுங்கள், புலன்களுக்கு செவி சாய்க்காதீர்கள். காந்தி கூறிய குரங்கு படம் அதை தான் சொல்லுது. கண்மூடி வாய் பொத்தி செவி அடைத்து இருக்கும் குரங்கை போல இருக்க வேண்டும். குரங்கு என்பது மனதை தான் இந்த உருவகத்தில் கூறுகிறார். பிரம்மம் என்ற இறைவன் உங்களிடம் நேரில் பேச முடியாது. நீங்கள் ஆடு மாடு நாய் நரிகளிடம் பேச முடியுமா? முடியாது. ஏன்? அது வேறு ரூபம், நீங்கள் வேறு ரூபம். அதுபோல பிரம்மம் வேறு ரூபம், நீங்கள் வேறு ரூபம். பிரம்மத்தோடு நாம் ஐக்கியமானால்தான் பிரம்மத்தின் மொழியை நாம் புரிந்து கொள்ள முடியும். வளர்ப்பு பிராணிகள் எப்படி நமது உணர்வுகளை புரிந்து நடந்து கொள்கிறதோ அதுபோல நமது உணர்வுகளை கண்டு பிரம்மம் நமக்கு அருள் புரியும். வெண்ணெய் எப்படி காலையில் கடைந்தால் திரளுமோ அதுபோல இளமையில் இதை கற்றால்தான் உண்டு. இளமையில்தான் நாடி நரம்புகள் வேலை செய்யும். ஔவையார் அதனால தான் இளமையில் கல் என்று கூறினார். வணக்கம்.